ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். காஷி அல்வா கடைகளில் கிடைக்கிறதில்ல, கல்யாண வீடுகளில் மட்டும்தான் பரிமாறுறாங்க. அதுவும் ஒரு சில கல்யாண வீட்டில் மட்டும்தான் இப்போ செய்கிறாங்க. அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. வாயில் போட்டாலே வழுக்கிற மாதிரி ஒரு அல்வா அப்படின்னா இந்த மாதிரி இதழாக இருக்கிற காஷி அல்வா தனி டேஸ்ட் தாங்க. இன்றைக்கி இந்த அல்வாவை இதே பக்குவத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காஷி அல்வாவோட பக்குவமே அதோட டெக்ஸ்சர் தாங்க. அந்த மாதிரி இதழாக இருக்கணும். இது செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். இது எங்கள் ஊர்லலாம் தடியங்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூசணிக்காயில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இதோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் பாருங்கள், அதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலே நீல துருவலாக இருக்கிறதில் துருவிக்கோங்க. நார்மலாகவே வெள்ளை பூசணியில் நிறைய சாறு இருக்கும். நம்ம இதில் உள்ள சாறை முதல்ல புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நார்மலாக கையாலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி அழுக்கி பிழிஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லேசான ஈரப்பதத்தோடு நமக்கு பூசணிக்காய் துருவல் ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் மொத்தமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை ஒரு வெள்ளை துணியில் போட்டுட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் அளவில் செய்ய போகிறோம் அப்படின்னா இப்படி புழிஞ்சிக்கிட்டாலே போதும். இந்த பிழிஞ்சு வச்சுருக்க தண்ணி, அந்த சாரை நம்ம வீணாக்கிடக்கூடாது. இது தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த துருவலை அளவு எடுத்துக்கணும். இதை அளவு எடுத்துகிட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் சீனி, சர்க்கரை சேர்ப்போம். நார்மலாக நம்ம இப்போ 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்திருந்தா அதுக்கு இந்த அளவு சீனி அப்படின்னு கணக்கு கிடையாது. அந்த சாரை எடுத்த பிறகு உள்ள துருவல் அளந்து தான் நம்ம சீனி சேர்த்துக்கணும். 3 கப் அளவுக்கு துருவல் இருந்தது அப்படின்னா 1 கப் அளவுக்கு சீனியே போதும். சீனிங்கிறது நார்மல் ஒயிட் சுகர் தாங்க. எங்கள் ஊரில் சீனின்னு சொல்லுவோம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நீங்கள் அல்லது கனமான அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க வெள்ளை பூசணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வதக்கி விடணும். தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த நெய்யில் லேசாக அது புரிஞ்ச மாதிரி அது டெக்ஸ்சர் வரணும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு கொல கொலன்னு ஆகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பூசணிக்காய் தண்ணியை அதில் சேர்த்துக்கணும். அது ஒரு 1/4 கப் போல் தான் இருக்கும். அது லேசாக இஞ்சி வரட்டும். இப்போ சீனி சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துக்க போகிறோம். 3 கப் அளவுக்கு பூசணிக்காய் துருவல் இருந்தது. 1 கப் அளவுக்கு சீனியை நல்ல இனிப்பு இருக்குங்க. அரை இனிப்பு வேணுங்கிறவங்க இதை கூட நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்தாக்கில் கொஞ்சம் இலகி கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி சேர்க்குறதோட ஏலக்காய் பொடி தான் இதுக்கு வாசமாக இருக்கும். சூடான தண்ணியில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சூடான தண்ணியில் போடையில் நல்ல கலர் கிடைக்கும். பாலில் சேர்க்குறது ஒரு விதம்னா இந்த மாதிரி வெந்நீரில் சேர்க்கல இன்னுமே கலர் கிடைக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி வெந்நீரில் குங்குமப்பூ சேர்க்கல நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த அல்வா ரெடியாக நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். ஆல்ரெடி பூசணிக்காலாம் நல்லா வெந்துட்டு அதுவும் நெய்லேயே பொரிஞ்ச மாதிரி ஆகிட்டு இது சட்டுன்னு இஞ்சி வந்துடும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு வழக்கமாக காஞ்ச திராட்சை சேர்க்குறதில்ல. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. நல்ல கிளறிட்டு லேசான ஒரு தளத்தளப்பு இருக்கையிலேயே நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். ஏன்னா நெய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக கட்டியாயிடும். இதோட டெக்ஸ்சர் பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பூசணிக்காய் லேசாக அந்த இதழ் தெரியணும், ஆனால் நல்ல சாஃப்டாக வாசனையோடு இருக்கணும். அதுதான் இந்த காஷி அல்வாவோட சிறப்பே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.